நார்த்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து இந்த டெம்பிள் விஷயம்னு வந்துச்சு அப்படின்னா உடனே ஃபேக்ட் செக்கிங்க்கு இறங்கிடுவாங்க. களத்துக்கு போய் கோயிலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இறங்கிடுவாங்க. இப்படி ஒரு கோயில் மேட்ரு போயிட்டு இருக்குது, யாருமே இறங்கலையே அப்படின்னா मंदिर का इतिहास 1400 साल पुराना है। सिर्फ और सिर्फ आरएसएस को पार्किंग चाहिए, सिर्फ पार्किंग के चक्कर में इस मंदिर को तोड़ा जाता है। எவனை கேட்டாலும் 50 வருஷம் இருக்கேன்றான், 100 வருஷம் இருக்கேன்றான். எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு யாரெல்லாம் இப்படி வந்து இல்லீகலா இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தோணுதோ அவங்க எல்லாருக்கும் நாங்க நோட்டீஸ் கொடுப்போம். நீ யார் நோட்டீஸ் கொடுப்போம்? இன்னைக்கு சில பேர் வந்து அப்படி மேலையும் சைட்லையும் பார்த்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் ஒழுக்கமானவர்கள், அதை பற்றி நீங்கள் சந்தேகப்படக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்கல்ல. குடிச்சிட்டு வந்து பாட்டில் எடுத்து வீசி வீட்டு வாசல் உட்காந்து கலவரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் காரன். இந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரவுடி கும்பல் வந்து ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ண வராங்க. ஆமா, அப்படின்றப்போ அவங்க என்னெல்லாம் கலாட்டா பண்ணுவாங்களோ, எப்படிலாம் லீகலாவும் பிரச்சனை பண்றது, ரவுடி சம்பவம் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இதுல ஒரு முரண்பாடு இருக்கு. ஆர்எஸ்எஸ் வந்து திருப்பாளர்களோட மத வழிபாடுகளை இடிக்கிறது, அதை இடிச்சுட்டு அதை வந்து இந்து கோயில் கட்டுறது அப்படின்றது தான் அவங்க மேல வைக்கப்பட்ட விமர்சனம். ஆனா இப்போ வந்து ஏன் அவங்க போய் இப்போ இந்து மதத்தோட கோயில்களையே இல்ல இந்து மதத்தை சார்ந்தவங்க குடியிருக்கிற பகுதிகளே ஏன் அவங்க இடிக்க போறாங்க? ஆலயத்தை பாதுகாப்போம்னு தான் வந்தவன் வந்து டெம்பிளை நான் மெயின்டைன் பண்றேன்னு இடத்த குத்தகைக்கு எடுத்தான். குத்தகைக்கு எடுத்தவன் வந்து நம்மளே வச்சுக்கிடாம நம்ம வேற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாத்திடுவோம். ட்ரஸ்ட்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் இதையும் சொசைட்டில ரெஜிஸ்டர் பண்றான், இதையும் சொசைட்டில ரெஜிஸ்டர் பண்றான். சொசைட்டி டு சொசைட்டி வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டியை. அந்த அடிப்படையில ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்றான், இன்னைக்கு டேக் ஓவர் பண்றான். அந்த ஆர்எஸ்எஸ் கட்டிடம் இருக்கிறது வந்து கோயில் இடம். அதை இப்போ இவங்க தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அப்ப சுத்தி இருக்கிறதெல்லாம் இவங்க என்க்ரோச்மென்ட் சொல்லி தூக்குறாங்க. ஆமா, அதேதான் திருப்பரங்குன்ற மலையிலையும். டெல்லியில நடக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி. தமிழ்நாட்டுல தான் ஆலயம் காப்போம்லாம் சுத்திட்டு இருக்காங்களே. சுத்துனதன் பேர்ல பயனடைந்தது யாரு? அந்த ஆலயங்களா அல்லது ஆலயத்தின் பேரால் வசூல் செய்தவர்களா? இன்னைக்கு எப்படி வந்து என்க்ரோச்மெண்ட்ன்ற பேர்ல ஹர்நாத்ன்ற கோயிலை இடிச்சானோ, மக்கள் வாழும் பகுதியை இடிச்சானோ, நாளைக்கு தர்காவையும் என்க்ரோச்மெண்ட்ன்ற பேர்ல இடிப்பான். வெறும் வந்து தர்காவை அப்புறப்படுத்துது அப்படின்றது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடு கீழ் அந்த கோயில்களை கொண்டு வருது, அந்த இடத்த கொண்டு வருதுன்றதான். இப்படி இந்தியாவுக்கு உயிர் நாடி அயோத்தின்னு கண்டுபிடிச்சு அங்க போய் ஒரு குண்டு வச்சானோ, அதே போல தமிழ்நாட்டுக்கு உயிர் நாடி மதுரைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மதுரையில வந்து இவன் வந்து குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறான். ஒருத்தன் வந்து எச்ச இலையில உருண்டு பிறல்றது வந்து தர்மப்படி உருள்றா, அதை போய் நீங்க கேள்வி கேட்கலாமா? மத உரிமை அது. ஆமா, அதே மத உரிமை இவர் உருண்டு காட்டுவார். வணக்கம். டெல்லி முனிசிபாலிட்டி சில தினங்களுக்கு முன்னாடி ஜந்தேவாலா அப்படின்னு கூடிய இந்து கோயில், சில இந்து மக்கள் குடியிருக்கிற குடியிருப்புகள், இது எல்லாத்தையுமே வந்து இடிச்சிருக்கிறாங்க. கேட்டதுக்கு இதெல்லாம் வந்து பழைய கட்டிடங்களாக இருக்குது, ஆபத்துக்குரியதாக இருக்குது, அதனால் இடிச்சிருக்கிறோன்றதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் அங்கே என்ன போராடி இருக்கிறாங்க, என்ன காரணம் சொல்லி போராடி இருக்கிறாங்கன்னா, இந்த கோவிலும் மக்கள் குடியிருப்புகளும் இடிக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து கட்டுறதுக்காக தான் இடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. இந்து கோயில்களை, இந்து மக்கள் குடியிருப்புகளை இடிக்க சொல்லி அந்த வேலையை பார்த்ததே வந்து ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள், இந்து மதத்தை சேர்ந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. सभी को जय श्री राम। ये हिंदू टेम्पल है आपका अपना झंडेवालान मंदिर में, और ये आरएसएस की बिल्डिंग है यहाँ पर अपना झंडेवालान मंदिर में। ये मंदिर का इतिहास 1400 साल पुराना है। सन 1947 से हम यहाँ बैठे हैं और यहाँ पे मंदिर की सेवा कर रहे हैं। सभी श्रद्धालु सेवादारों को दिखाइए, सभी श्रद्धालु सेवादार यहाँ पे वेट कर रहे हैं कि किसी तरीके से कि आरएसएस कार्रवाई रुके। सिर्फ और सिर्फ आरएसएस को पार्किंग चाहिए, सिर्फ पार्किंग के चक्कर में इस मंदिर को तोड़ा जाता है। क्या सही है? 1400 साल पुराना मंदिर सिर्फ पार्किंग के लिए तोड़ा जा रहा है। श्री राम मंदिर बना था अयोध्या में, पूरे हिंदुस्तान ने देखा था। मोदी जी की, योगी जी की फोटो हर जगह आई थी, और आज मंदिर टूट रहे, कहाँ है इनकी फोटो? உண்மையிலே அந்த இந்து கோயிலும் குடியிருப்புகளும் இடிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, ஆர்எஸ்எஸ்க்கும் இந்த பிரச்சனைக்கு இருக்கிற தொடர்பு என்ன, ஆர்எஸ்எஸ் கட்டிடமே அங்கே கட்டப்பட்டதே முறைகேடாக தான் கட்டப்பட்டிருக்குது, அதுக்கான விதையை போட்டது, அடிக்காலம் நட்டினதே வந்து கோல்வால்கர் தான் அவங்களால நம்ப முடியுமா? உண்மை தான். டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கும் இங்கே இருக்கிற திருப்பரங்குன்றத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். இது குறித்து பேசுறதுக்காக பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். டெல்லியோட முனிசிபாலிட்டி வந்து டெல்லியோட ஆர்எஸ்எஸ் அலுவலக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், ஜந்தேவாலா கோயில் அப்படின்ற ஒரு கோயிலை வந்து இடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணமாக வந்து அது ரொம்ப பழமை வாழ்ந்த கட்டிடம், அதாவது அதனால் எதனா ஆபத்து ஏற்படலாம், அதனால் அது இடிஞ்சூழல் நிலைமை இருக்குன்றதுனால அதை அப்புறப்படுத்துகிற வேலையில் அந்த கட்டிடம் மட்டும் இல்லாமல் பல கட்டிடங்களில் அந்த ஏரியாவில் வந்து இடிக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்து லீகலாக ப்ராப்பராக
அந்த அடிப்படையில் அது இடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாக வந்து சில வீடியோக்கள் பரவிட்டு இருக்குது. அந்த கோயில் இடிக்கப்படுற வீடியோவை இல்லை இடித்து முடிச்சிருக்கிற அந்த வீடியோவை போட்டு இந்த கோயில் வந்து எதுக்காக இடிக்கப்பட்டதுன்னா ஆர்எஸ்எஸோட அலுவலகத்துக்கு பார்க்கிங் ஸ்பேஸ்க்காக அது வேணுன்றதுக்காக அந்த கோயில் இடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் வந்து இன்றைக்கி வைரலாக பரவிட்டு இருக்குது. இது ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லி முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை பாஜக தரப்பாக இருக்கட்டும் இவங்க இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே அந்த அலுவலகம் எப்படி உருவாக்கப்பட்டது, அதில் இருக்க மோசடி என்ன அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் கூட்டங்களில் பல இடங்களில் நீங்கள் அதை பேசியிருக்கிறீங்க. அதனால் எது உண்மை, அங்கே என்ன நடக்குதுன்றதை பற்றி உங்ககிட்ட கேட்கலான்றது. அந்த ஆர்எஸ்எஸ் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் கேசவ் கஞ்ச் அப்படின்ற இடம். கேசவ் கஞ்சுன்ற இடம் வந்து கட்டப்படுவதற்கு முன்னால் அது வந்து பாபா பத்ரி புதன்கர் அப்படின்ற ஒரு ஆலயமாக அது ஒரு இருக்கிற ஒரு பகுதி. அது வந்து ஏற்கனவே வனப்பகுதியாக இருந்தது. அந்த வனப்பகுதியில் பாபா பத்ரி பகத் தாஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் வந்து அந்த பகுதியை கிளியர் பண்ணி வழக்கம் போல் என்ன நடக்கும், கனவுல சாமி வந்து அருள் பாலிக்கும், நான் அங்கே இருக்கிறேன் என்னை தோண்டி எடு மகனே அப்படின்னு ஆணையிடும். உடனே இவங்க தோண்டி எடுப்பாங்க. உடனே அந்த இடத்த வந்து கோயில் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியான ஒரு கதை அந்த கோயிலுக்கும் உண்டு. அது பல 1000 ஆண்டுகள் அப்படின்லாம் சொல்லுவது உண்டு. ஆனால் அப்படிலாம் இல்லை, சில 100 ஆண்டுகள் மேபி இருக்கலாம். ஜந்தேவாலன் கோவில் அப்படின்றது அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் அதை சுற்றி இருக்குது. அந்த நிலத்தை வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சீஃபாக இருக்கக்கூடிய கோல்வால்கருக்கு வாடகைக்கு விடுறாங்க. இந்த கோல்வால்கர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அதாவது சுதந்திரம் அடைவதற்கு 15 நாள் முன்னாடி இந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த கோயிலோட இந்த நிலத்தை 99 வருஷத்துக்கு கோல்வால்கருக்கு நாங்கள் வந்து லீஸு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலோட அக்ரிமெண்ட்டுக்கு வர்றாங்க. அந்த கோல்வால்கருக்கு வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எதுக்காக லீஸுக்கு விடுறாங்க, அதான் டெம்பிள் மெயின்டெனன்ஸ் பர்பஸ். ஓகே, அதாவது அதனுடைய சாங்டிட்டி கெடாத வகையில் அதை பராமரித்துக் கொள்வது. ஏன்னா பெரிய லேண்டாக இருக்குது, எங்கள் கோயில் நிர்வாகத்தால் இதை மெயின்டைன் பண்ண முடியல, அதனால் நாங்கள் கோல்வால்கராண்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்தாங்க. இது ஏன் கோல்வால்கர் அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்தே அந்த ஜந்தேவாலன் கோயிலில் ஒரு சின்ன இடத்துக்குள்ள இந்த ஆர்எஸ்எஸ் கூடாரம் போட்டு அங்கே ஒரு முதல்ல குடிசை போடுறான், அடுத்து ஓட்டு வீடு கட்டுறான், அதுக்கப்புறம் இன்னைக்கு கோயில் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டான். அதாவது இந்த கூடாரத்துக்குள்ள தலையை விட்ட ஒட்டகம் மாதிரி. இதுக்கு ஒட்டகம்னு சொல்ல முடியாது, இவங்களுக்கு என்ன விலங்கு சொல்கிறதுன்னு தெரில. வீட்டுக்குள் புகுந்த மூஞ்சுரு போல. நீங்கள் மூஞ்சுரு வந்து பரவாயில்ல, மூஞ்சுரு ஒரு வலை தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே விட்டீங்க அப்படின்னா செவரு பூரா ஓட்டையை போட்டு அது வீட்டுக்கு நடுவில் வந்து ஒரு டனலே கட்டிடும். அந்த மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து வேலையை பார்த்து வைத்திருக்கிறது. அதற்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாபா ஆலயம் வந்து என்னவா மாறுது அப்படின்னா பிபிஜேடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டாக டெம்பிள் சொசைட்டியாக அதை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதற்கு பிறகு இங்கேயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ட்ரஸ்ட் மூலமாகவே இதை இயக்குவது அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை உள்ளே அனுப்பி நீங்கள் இப்போ இன்றைக்கி அந்த பிபிஜேடிஎஸில் யார் யாரெல்லாம் பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஹெச்பி பிரசிடென்ட்டு, ராமர் கோயில் பிரசிடென்ட்டு, முன்னாள் பஜ்ரங் தள் தலைவர், முன்னாள் பாஜக, முன்னாள் ஆர்எஸ்எஸ் டெல்லி தலைவர், இவங்கெல்லாம் தான் அதில் பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்போ அதை மொத்தமாகவே டேக் ஓவர் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல சின்ன சின்ன சாகாக்கள் நடத்துகிறதாக தொடங்கியது. அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாகவே அதை வந்து ஒரு சொசைட்டி டு சொசைட்டி டிரான்சாக்ஷனாக அதை மாற்றி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைமையில் கட்டப்பட்டிருக்கு. அது விரிவாக அந்த காணொலி பேசியிருக்கேன். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் இந்த பேக் ஸ்டோரியை மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த ட்ரஸ்ட் சார்பாக ஆர்எஸ்எஸ் கட்டிய இந்த கட்டடம் இருக்குல்ல, இந்த கட்டடம் கட்டப்பட்ட போதே அதில் வந்து பல சர்ச்சைகள் இருக்குது. அதை வைத்து தான் கேரவன் ஒரு விரிவான ஆய்வு கட்டுரையை வெளியிடுறாங்க. நேரடியாக களத்திலிருந்து அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்க, சுற்றி இருப்பவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர், அந்த மக்கள்னால் இப்போ இடிபட்டிருக்கிற இடங்கள் அதுதான் உரிமையாக உட்பட தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் அந்த மக்கள் எல்லோருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான்ப்பா மோடி வீடு, இதுதான்ப்பா மோடி முடிவெடுக்கிற இடம், இங்கே தான் எல்லா முடிவுகளும் எடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த அலுவலகத்தை பற்றிய மதிப்பீடு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஆர்எஸ்எஸ் அலுவலகம் பற்றிய மதிப்பீடு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. ஏன் இடித்த இடத்த விட்டுட்டு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம். அந்த இடித்த இடத்த வந்து நீங்கள் வந்து கேசவ் கஞ்ச் அப்படின்னு போட்டிங்கனாலே தெரியும். ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்தினுடைய அந்த 360 டிகிரி வியூ, ஸ்ட்ரீட் வியூலாம் கூகுள் மேப்ஸில் இருக்குது. இப்போ அதுலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டடம். இது வந்து கூகுளில் ஸ்ட்ரீட் வியூவில் போட்டிங்கனாலே இந்த இது வரும். அந்த கட்டடத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ இடிக்கப்பட்டதாக சொல்லப்படுற அந்த இடம் இங்கே தெரியும். இது ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த இடிக்கப்பட்டதாக சொல்லப்படுற ஜந்தேவாலன் பகுதியில் இருக்கக்கூடிய ஹர் ஸ்ரீநாத் செக்ட் அப்படின்றவங்க
வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன வழிபாட்டு தலம். இந்த வழிபாட்டு தலம் தான் இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளம் முழுக்க செய்திகள் பரவுகிறது. என்ன ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா, எந்த பெரிய செய்தி நிறுவனங்களும் இதை வந்து கேரி பண்ணலை. இதை வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு போகும் பொழுது பொதுவாகவே வந்து இந்த நார்த்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து இந்த டெம்பிள் விஷயம்னு வந்துடுச்சு அப்படின்னா உடனே ஃபேக்ட் செக்கிங்க்கு இறங்கிடுவாங்க. களத்துக்கு போய் கோயிலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இறங்கிடுவாங்க. இப்படி ஒரு கோயில் மேட்ரு போயிட்டு இருக்குது, யாருமே இறங்கலையே அப்படின்னா அதற்கு பின்னால் வேற ஒரு கதையை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த இடம் இடிக்கப்பட்டதா இல்லையா அதை முதல்ல பேசலாம். இந்த இடத்துல இடிபாடு நடத்தப்பட்டதா இல்லையான்றதை இப்போ வரைக்கும் டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோ அல்லது முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லியோ தெளிவுபடுத்தவில்லை. அந்த இடத்துல நாங்கள் வந்து என்க்ரோச்மெண்ட்டை நீக்கணும், நாங்கள் வந்து இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்டை நீக்கணும், அன்சேஃப் ஸ்ட்ரக்சர்ஸை நீக்கணும், மற்றபடி நாங்கள் எதுவும் செய்யலை. அந்த அன்சேஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து இந்த ஹர்ஸ்ரீநாத் செக்டுக்கு சொந்தமான கோயிலுக்கும் பொருந்துமா அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இது மட்டும் இல்லை, நிறைய வீடுகள் எல்லாமே வந்து பாதுகாப்பு இல்லாத வீடுகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு, என்க்ரோச்மெண்ட்ஸ் நீக்கப்பட்டிருக்கு. நாங்கள் சும்மா போய் புல்டோசர் எடுத்துகிட்டு நிற்கலை, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் வெக்கேட் பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணோம். 45 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தோம். நோட்டீஸ் கொடுத்ததற்கு பிறகு தான் நாங்கள் இன்றைக்கி வெக்கேட் பண்ண போயிருக்கிறோமே தவிர வேறு எந்த அநாகரிகமான செயல்கள்லையோ எந்த விதமான அடாவடித்தனங்கள்லையோ நாங்கள் ஈடுபடலை அப்படின்னு இன்னைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க அந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நோட்டீஸ்க்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனோ இல்லை அப்பீலோ எதுவும் போடலை. அப்போ இது சிக்கல் இல்லை, லீகலாக கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நவம்பர் 7ஆம் தேதி டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு சர்க்குலேஷன் கொடுக்குறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஏஎன்ஐ வழியாக அது வெளியிடப்பட்டிருக்கு. டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வார்ன்ஸ் அகெயின்ஸ்ட் சர்க்குலேஷன் ஆஃப் ஃபால்ஸ் நோட்டீசஸ். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியின் பெயரில் பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளையோ அல்லது வந்து கட்டட பகுதிகளையோ நாங்கள் அப்புறப்படுத்த போவதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறதாக தகவல் வருகிறது. நாங்கள் அப்படி எதுவும் செய்யவில்லை, யாரும் போலியான நோட்டீஸை கண்டு அச்சப்பட வேண்டாம். அதில் எங்கேயுமே உண்மையான நோட்டீஸ் எது அப்படின்றத அவங்க விளக்கலை. ஓகே, போலியா எங்கள் பேரில் ஒரு நோட்டீஸ் பரவுதுன்னு சொல்கிறாங்க. இது போலி நோட்டீஸ் இல்லை, இதுதான் உங்கள் பேரில் ஆல்ரெடி நீங்கள் தான் இன்றைக்கி சொல்கிறீங்க நாங்கள் தான் நோட்டீஸ் கொடுத்தோம் அப்படின்னு. நீங்களே 7ஆம் தேதி நவம்பர் 7ஆம் தேதி சொல்லியிருக்கீங்க எங்கள் பேரில் ஃபேக் நோட்டீஸ் போகுது அப்படின்னு. நீங்கள் ஃபேக் நோட்டீஸ்னு சொன்னது எதை? இந்த ஒரிஜினல் நோட்டீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்களே, அதை உண்மையிலே ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா மக்கள் சொல்கிறது எங்களுக்கு அப்படி ஒரு நோட்டீஸே வரல அப்படின்றது தான் மக்கள் தெளிவாக சொல்கிறது. இந்த ஃபேக் நோட்டீஸ்ன்றது இருக்குல்ல, இதுக்கு வந்து பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. இந்த கேரவன் கட்டுரையிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அகுஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபருடைய பெயர் வந்து பல இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவர் பிபிஜேடிஎஸ் அந்த பாபா புதன்கர் கோயிலில் வந்து ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் யார் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அகுஜா சன்ஸ் ஷால் செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சிருக்கிறாரு. இந்த நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிற இவர் வந்து டிமானிட்டைசேஷன் செய்யப்பட்ட நேரத்தில் பழைய ரூபாய் நோட்டுகள் 17 கோடி ரூபாயை பேங்கில் ஒரே நேரத்தில் டெபாசிட் பண்ணவர். அவர் பேரில் ஏற்கனவே விசாரணை நடத்தப்படுவதாகவெல்லாம் தகவல் சொல்லப்படுகிறது. யாரால? அவங்க தரப்பாலே சொல்லப்படுகிறது. 17 கோடி ரூபாய் டிமானிட்டைசேஷன் நேரத்தில் பண மதிப்பிழக்க செய்யப்பட்ட நேரத்தில் பழைய ரூபாய் நோட்டுகள் 17 கோடி ரூபாய்க்கு டெபாசிட் பண்ணியிருக்கிறதா இவர் மீது புகார் இருக்கிறது. இவர் எப்படி 17 கோடி ரூபாயை இப்படி கொடுத்துட்டு இன்னும் வெளியே சுற்றிட்டு இருக்கிறாருன்னா நம்ம ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம்தான். அவர் டெல்லியினுடைய RSS தலைவராக செயல்பட்டவர், டெல்லி பிராந்தியத்தினுடைய RSS தலைவராக செயல்பட்டவர் தான் இந்த அகுஜான்ற நபர். இந்த அகுஜான்ற நபர்கிட்டையுமே இந்த கேரவன் கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி போய் இன்டர்வியூ பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நமக்கு இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கும்னு தெரியும் ஜேர்னலிசமாக. இப்போ இதில் அவர் அகுஜா வந்து என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறாங்க, வந்தேரிகளாக இருக்கிறாங்க, இந்த ஆக்கிரமிப்பாளர்களெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. எப்படி நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்னு சொல்கிறீங்க? ஆமாம், யார் யாரோ வந்து எங்கெங்கேயோ அவங்க பாட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் வேணால் கேளுங்களேன், யாராவது ஒருத்தரை போய் கேளுங்களேன், 50 வருஷமாக நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவான். அவன் உண்மையிலே 50 வருஷமாக அங்கே இருக்கிறவன் 50 வருஷமாக இருக்கேன்னு தானே சொல்லுவான். இவர் அதையெல்லாம் இழிவாகவே பேசிட்டு வர்றாரு. அப்போ தான் ஓம் பிரகாஷ் அப்படின்னா அந்த பகுதியினுடைய குடியிருப்பு வாசி, அவருக்கு வயது 60. அவர் ஒரு வீட்டில் தன்னுடைய குடும்பத்தோடு வசித்து வருகிறார். அவர் என்ன புகார் சொல்கிறாரு அப்படின்னா, தொடர்ந்து எங்கள் வீட்டை விற்றுவிட சொல்லி எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். யாரால? RSS. நேரடியாக RSSும் பாஜகவினருமே வந்து எங்களை இந்த வீட்டை விற்க சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறார்கள். இடிக்கப்பட்ட வீடுகள் உட்படவா? இந்த இடிக்கப்பட்ட வீடுகளில் அதுவும் அடக்கமா என்பதையெல்லாம் நம்ம அந்த டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுக்கும்போது தான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும். இந்த சம்பவத்தை அவர் சொல்லும்போது
ஏன் மிரட்டுறாங்க? உங்களுக்கும் இது பழைய வீடு தானே, நீங்கள் விற்றுட்டு வேறு இடத்துக்கு போகலாமே அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் இந்த இடத்துல பூர்வீகமாக குடியிருக்கிறோம், எங்கள் உரிமையை நாங்களே விட்டு கொடுக்கணும், நாங்களும் இந்த கோயிலில் போய் வழிபட்டவங்க தான், இந்த கோயிலில் அனுகிரகம் பெற்று வாழ்ந்து வருபவர்கள் தான் நாங்களும். ராமர் கோயில் கட்ட போகிறதா மோடி சொன்ன போது முதல்ல ஓடி போய் காசு கொடுத்ததுல நாங்களும் ஒரு ஆள். 3 தடவை மோடி ஜெயிச்சிருக்கிறாரு, 3 தடவையுமே மோடிக்கு ஓட்டு போட்டவங்க நாங்கள். ஆனால் இந்த கோயிலின் பேரால் இன்னைக்கு எங்களுக்கே இப்படி ஒரு நிற்கதி ஆயிடுச்சே, நாங்கள் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு அந்த ஓம் பிரகாஷ்ன்ற அந்த டெல்லி கரோல்பாக் ஜந்தேவாலன் பகுதியை சேர்ந்த அந்த நபர் வந்து புலம்பி தீர்க்கிறார். அவர் சொல்லும்போது இதை பற்றி அகுஜாட்ட கேட்குறாங்க. அகுஜா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஷாப்கீப்பர்ஸ் கடை வச்சிருக்கிறவன் பூராமே வந்து ஆக்கிரமிப்பாளன், அவங்களெல்லாம் முதல்ல விரட்டி அடிக்கணும். அதுக்கப்புறம் நான் 100 வருஷமாக இருக்கேன் 50 வருஷமாக இருக்கேன்னு சொல்கிறவன் பூரா நான்சென்ஸ், அவன் பூரா வந்து அறிவில்லாதவன், எவனாவது இங்கே இருப்பானா பாருங்க, நீங்களே பாருங்க, இங்கே வீடை பாருங்க, இதெல்லாம் வீடா, இப்படி ஒரு வீட்டில் அவன் எது குடியிருக்கணும், காலி பண்ணிட்டு போக வேண்டியது தானே, இப்படியே பேசுறாரு. பேசுறது மட்டும் இல்லாமல் யாரை வேணாலும் கேளுங்க, எவனை கேட்டாலும் 50 வருஷம் இருக்கேன்றான் 100 வருஷம் இருக்கேன்றான். எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு பேசும்போது, யாரெல்லாம் இப்படி வந்து இல்லீகலாக இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தோணுதோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் நோட்டீஸ் கொடுப்போம். நீ யார் நோட்டீஸ் கொடுக்குற? ஓகே, இவங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனை, ஏன் அவங்க காலி போகணும் இவங்க நினைக்கிறாங்க? ஏன்னா ஆர்எஸ்எஸ் தலைமையிடம் அங்கே கட்டப்படும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் சேர்த்து ஆக்கிரமிக்கின்ற ஒரு வெறியோடு தான் அவங்க ஆக்கிரமிப்பாங்க. ஒரு மன்னராட்சி காலத்தில் வந்து எப்படி இடத்த பிடிக்க போயிட்டோம் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணுற வேலையை பார்ப்பாங்களோ அதே வேலையை தான் ஆர்எஸ்எஸும் செய்திருக்கிறது. அந்த அலுவலகத்தை கட்டுறது மட்டும் இல்லை, அந்த பகுதியவே அவர்களுடைய பகுதியாக கண்ட்ரோலாக மாற்றுவது அப்படின்றது தான். டெல்லியில் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரின்றது தனியாக எப்படி இருக்குதோ அதே போல் ஆர்எஸ்எஸ் டெரிட்டரின்னு ஒன்று உருவாக்குற ஒரு மிகப்பெரிய செயல் திட்டத்தோடு தான் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பில்டிங் வந்து அந்த அளவிற்கான கட்டுமானங்களோடு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. உள்ளுக்குள்ளே அவங்களுக்கான பெரிய பெரிய மீட்டிங் நடத்துவதற்கான ஹால்ஸிலிருந்து எல்லா செயல் திட்டங்களையும் தீட்டுவதற்கு தேவையான வசதிகள் உட்பட புக் ஷாப்லேருந்து எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை விசிட்டு கூட்டு வர்றதுலேருந்து எல்லா வேலைகளும் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் இந்த டெம்பிள் சொசைட்டியின் பேரில் உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிறது. இப்போ இந்த இடம் டெம்பிள் சொசைட்டியோட இடமா இருந்தால் டெம்பிள் சொசைட்டி வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம். அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமான இடம், குடியிருப்பு வாசிகளுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்த இந்த டெம்பிள் சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா இது எங்கள் இடம்னு கிளைம் பண்ணுது. இப்போ டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ன செய்யுது? வேடிக்கை பார்க்கிறது, அல்லது அதற்கு ஒத்து ஊதுகிறது, அல்லது அவர்களே ஆர்எஸ்எஸ் ஆக மாறி இந்த வேலையை செய்து கொடுக்கிறார்கள். இந்த அகுஜா சொல்கிறாருல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுவரைக்கும் 22 கேஸ் வந்து இந்த மக்கள் மீது, குடியிருப்பு வாசிகள் மீது 22 வழக்குகள் வந்து ஏற்கனவே தொடுக்கப்பட்டிருக்குது கோர்ட்டில். வந்து அது இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றது தெரியல. இவர் சொல்கிறது என்னென்னா, இவங்க எல்லாருக்குமே நான் நோட்டீஸ் கொடுக்குறேன், அவங்க வந்து லீகல் இல்லீகல் அப்படின்றத கோர்ட்டில் போய் நிரூபிக்கட்டும், யார் உங்களை வந்து அடிக்க போகிறா, நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குங்க. ஓகே, இவர் டாக்குமெண்ட்டில் எப்படி நோட்டீஸ் போடுவார்? டாக்குமெண்ட் இவர் நோட்டீஸ் போட்டு கோர்ட், இவர் வந்து நான் இது வந்து டெம்பிள் லேண்டு அதனால் நான் நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னே வச்சுப்போம். இந்த நோட்டீஸை கொடுத்ததுக்கு பிறகு இவர் போய் கோர்ட்டில் நிற்பார். கோர்ட்டில் போய் நிற்கும் போது இவர் என்ன சொல்லுவார்? நான் டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கீழே இந்த சான்றாவணங்களின் அடிப்படையில் இது என்னோட நிலம்னு சொல்லுவார். டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அங்கே என்ன சொல்லணும்? ஆமாம் இல்லைன்னு சொல்லணும். அவன் வரவே மாட்டானே, ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான். அவருக்கு ரெஸ்பாண்டே வரமாட்டாங்களே. அவங்க உள்ளே வராமல் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தனக்கு சாதகமான தீர்ப்பை டெல்லி ஹைகோர்ட்டின் மூலமாக வாங்கி கொண்டே இருக்கிறது இந்த பிபிஜேடிஎஸ் அப்படின்ற இந்த டெம்பிள் சொசைட்டியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கிறது. இப்போ இல்லை, 80களிலேயே இந்த பிபிஜேடிஎஸ் நிலத்தை ஆர்எஸ்எஸ் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி புகார் எழுந்ததை அடுத்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு, யார் நோட்டீஸ் கொடுக்குறா? டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியே நோட்டீஸ் கொடுக்குது, முனிசிபாலிட்டியே நோட்டீஸ் கொடுக்குது. நோட்டீஸ் கொடுத்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது கேஸ் இழுத்துக்கிட்டே போகுது. டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்பீர் ஆகிறத நிறுத்திக்கிட்டாங்க. அப்பீர் ஆகிறத நிறுத்தினதுக்கு பிறகு கோர்ட்டு ஒரு கட்டத்தில் எக்ஸ்பார்ட்டே ஜட்ஜ்மெண்ட்டாக இது எல்லாமே இந்த கோயிலுக்கும் இந்த ஆர்எஸ்எஸுக்குமே உரியது, வேறு யாரும் இதில் தலையிட அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் தலையீடு செய்யவே இல்லை. ஆனால் இந்த டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆக்கிரமிப்பாளர்கள், இது பாதுகாப்பற்ற கட்டிடம், இவங்க கை வைக்கிற இந்த கோயில்கள் எல்லாம் பாருங்க, இந்த கோயில்கள் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன குழுவினராக தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய அளவில், நீங்கள் நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போம், சின்ன சின்ன பஜனை கூடங்கள் வச்சுருப்பாங்க. அவன் ஆர்எஸ்எஸ்ஸாகவும் இருக்க மாட்டான், மேல்மருவத்தூர் அம்மாவாகவும் இருக்க மாட்டான், வேலூர் அம்மாவாகவும் இருக்க மாட்டான், எதுவுமே இருக்க மாட்டாங்க. இவங்களா ஒரு 4-5 பேர் சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து அங்கங்கே சில பஜனையை நடத்துவாங்க, சிவராத்திரி கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய
பிற்படுத்தப்பட்டோர் ஒரு சிலர் ஒன்றா சேர்ந்து ஒரு சில வழிபாடை பின்பற்றுறாங்க. இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தனியாக வழிபடுறாங்க. ரவிதாஸ் அப்படின்னு ஒரு செயின்ட்டு, பழைய செயின்ட்டு, இவங்கெல்லாம் ரவிதாஸ், கபீர், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பின்னணியை சேர்ந்த அல்லது ஒடுக்கப்பட்ட பின்னணியை சேர்ந்த, அங்கிருந்து எழுந்து வந்து இந்த பக்தி காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 15-16ஆம் நூற்றாண்டு காலகட்டம். அந்த நூற்றாண்டு காலகட்டத்தில் எல்லா மக்களுக்கும் பக்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாடல்கள், இந்த சூஃபிசம் முஸ்லீமில் இருந்த மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், இந்த குரூப் இருந்த மாதிரி, நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இருந்த மாதிரி நாளத்தில் வந்து ரவிதாஸ் வகைராக்கள் வேலை பார்த்துருக்குறாங்க. இப்போ அவரை பின்பற்றக்கூடிய தலித் மக்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இதே கரோல்பாக் பகுதியிலிருந்து ரவிதாசனுடைய ஆலயம் வந்து இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. கோர்ட் வந்து எப்படி இப்படி ஒரு என்க்ரோச்மெண்ட்டை நீங்கள் அனுமதிக்கலாம், தூக்கி எறிங்க அப்படின்னு சொல்லுது. அதுவே பக்கத்தில் வந்து ஆசாராம் பாபு, பல செக்ஸ் வழக்குகளில் சம்மந்தப்பட்ட சாமியார், அந்த ஆளுடைய ஆசிரமம் அங்கேயே இருக்குது. அதை இப்படி சொல்லலை. சொன்னாலும் அந்த ஆசிரமம் நீக்கப்பட்டதா அப்படின்னா நீக்கப்படலை. ரவிதாஸுக்கு மட்டும் உடனே பாய்ந்து கொண்டு நீக்குவதற்கு முன்வதற்கு காரணம் என்ன? அப்போ அதே தான் இங்கேயும். அப்போ இந்த மக்கள் வழிபடக்கூடிய ஒரு சில இடங்கள், இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாத்தையும் நீக்குவதற்கு காரணம், நீங்கள் கரெக்டாக பாருங்கள், ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா எல்லாமே கிளியர் செய்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மக்கள் சொல்கிறதுல 100% உண்மை இருக்குன்னு எனக்கு தோணுது. இது ஆர்எஸ்எஸ் பார்க்கிங்காகத்தான் இதை எடுக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த மக்கள் வந்து தொடர்ந்து அந்த அலுவலகத்தை சுற்றி நடக்கக்கூடியதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பல கட்டங்களில் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இது எதுவுமே செய்திகளில் வெளிப்படுத்தப்படவில்லை. அந்த மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கான எல்லாம் மறுக்கப்பட்டு இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள், இன்னைக்கு சில பேர் வந்து அப்படி மேலேயும் சைட்லையும் பார்த்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் ஒழுக்கமானவர்கள், அதை பற்றி நீங்கள் சந்தேகப்படக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்கல்ல. குடிச்சிட்டு வந்து பாட்டில் எடுத்து வீசி வீட்டு வாசல் உட்காந்து கலவரம் பண்ணிட்டு இருக்கிறானா ஆர்எஸ்எஸ் காரன் டெல்லியில. அங்க ஆமா, இந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல இது 4 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. 2019 இருந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஓகே, இது கிட்டத்தட்ட ஒரு ரவுடி கும்பல் வந்து ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ண வராங்க. ஆமா, அப்படின்றப்போ அவங்க என்னென்னலாம் கலாட்டா பண்ணுவாங்களோ, எப்படிலாம் லீகலாகவும் பிரச்சனை பண்ணுறது, ரவுடிசமாகவும் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இடையில வந்து ஒரு சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டது, டெல்லியினுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு அப்படின்றதுல. சீஃப் மினிஸ்டர் தான் ஆளுமன்ற தரப்பு. சீஃப் மினிஸ்டருக்கும் லெப்டினன்ட் கவர்னருக்கும் பிரச்சனை வருது. எதன் அடிப்படையில்? இவங்க கொடுக்குற மசோதாக்களை அவர் ஒத்துக்கிட மாட்டுறாரு. அப்போ ஒன்றிய அரசு தலையிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் தானே உனக்கு சீஃப் மினிஸ்டர்ஷிப் கொடுத்து, நான் தானே இந்த அதிகாரத்தை கொடுத்தேன், நானே பறிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுக்க ஆளுநருக்கு கைமாற்றி, துணைநிலை ஆளுநருக்கு கைமாற்றி விட்டு, ஏற்கனவே டெல்லியினுடைய போலீஸ் வந்து உள்துறை கீழே தான் இருக்குது, அது போக இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆளுநருக்கு கீழே அட்டாச் பண்ணி விட்டது, துணைநிலை ஆளுநர் கீழே. இந்த துணைநிலை ஆளுநர் தான் இந்த டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்த கோயிலை இடித்ததாக சொல்லப்படுற, குடியிருப்புகளை அப்புறப்படுத்தியதாக சொல்லப்படுற இந்த டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சேர்மன் யார் அப்படின்னா இதே துணைநிலை ஆளுநர் தான். ஆக துணைநிலை ஆளுநர் வந்து போய் இடின்னு சொல்லுவாரா, அதுக்கு வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் போய் பந்தோபஸ்து கொடுக்குமா? இதெல்லாம் யாருக்காக செய்கிறாங்கன்னா இவங்களை இந்த வேலைக்கு எடுத்து கொண்டு வந்து வச்சா ஆர்எஸ்எஸ்க்காக செய்வாங்க. மக்கள் யாரப்ப இல்லை. இப்போ நீங்கள் இதில் ஒரு முரண்பாடு இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து சிறுபான்மையரை வந்து தாக்குறது, சிறுபான்மையோட மத வழிபாடுகளை இடிக்கிறது, அதில் வந்து அதை இடிச்சுட்டு அதை வந்து இந்து கோயில் கட்டுறது, அது பெரும்பான்மைக்காக மாற்றுறது அப்படின்றது தானே அவங்க மேலே வைக்கப்பட்ட விமர்சனம். ஆனால் இப்போ வந்து தலைகீழாக ஏன் லாஜிக்காகவே இடிக்குது இல்லை? ஏன் அவங்க போய் இப்போது சொந்த மதத்தினரே, இந்து மதத்தோட கோயில்களையே, இல்லை இந்து மதத்தை சார்ந்தவங்க குடியிருக்கிற பகுதிகளே ஏன் அவங்க இடிக்க போகிறாங்க? இல்லை, இதில் வந்து இது முரண்பாடு இல்லை, இது படிநிலை. முதல்ல வந்து சிறு தெய்வங்களை ஆட்டையை போட்டு அதை பெருந்தெய்வத்தோடு இணைச்சு லோக்கல் லெவலில் அதை வந்து ஒரு கன்சால்டேஷனுக்காக, சாதி ரீதியான ஒரு கன்சால்டேஷனுக்கான மையமாக அந்த கோயில்களை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு இவர்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு அவர்கள் விரும்புகின்ற ஒரு பார்ப்பன பனியா ஏகாதிபத்தியத்தை நிறுவுவதற்காக, பார்ப்பன பனியா கும்பலினுடைய முழுமையான நலனை செயல்படுத்துவதற்காக அடுத்த ப்ராசஸ்க்கு போகிறாங்க. டெல்லியில் நடக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஃபியூச்சரில் நடக்கிறதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி. டெல்லியில் வந்து டைம் டிராவல், நம்ம வந்து இன்னொரு 100 வருஷம் டைம் டிராவல் பண்ணி போனோம்னா, தமிழ்நாட்டில் தான் ஆலயம் காப்போம்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்களே, தமிழ்நாட்டில் ஆலயம் காப்போம்னு சுற்றுறாங்க. சுற்றுனதன் பேரில் பயனடைந்தது யார்? அந்த ஆலயங்களா அல்லது ஆலயத்தின் பேரால் வசூல் செய்தவர்களா? அப்படி வசூல் செஞ்ச ஒரு ஆள் வந்து இன்னைக்கு வரைக்கும் சும்மா சுற்றிட்டு இருக்கிறாரு. கோர்ட்டும் என்ன செய்யுது அப்படின்னு தெரியல. ஆலயங்களின் பெயரால் வயிறு வளர்ப்பது அல்லது ஆலயங்களை பாதுகாப்பது அப்படின்றதுல இவங்களுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, பாப்பா இல்லாத ஆலயங்கள்லையும் பாப்பானை புகுத்துறது ஒன்று. ரெண்டாவது, இந்த பார்ப்பனமயம் இல்லாத ஆலயங்கள் இருக்குல்ல, இந்த ஆலயங்கள் தான் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய செக்ட் இருக்குது. இந்த ஒவ்வொரு வழிபாட்டு முறைக்கு பின்னாடியும், ஊருக்குள்ளே கருப்புசாமி வழிபடுறவனுக்கு பின்னாடியும், பேச்சியம்மன் வழிபடுறவனுக்கு பின்னாடியும், மாடசாமி வழிபடுறவனுக்கு பின்னாடியும் வெவ்வேறு செக்ட் இருக்குது. இது எதுவுமே இந்த பெருந்தெய்வ வழிபாட்டோடு பொருந்தக்கூடியதாக அல்ல.
இவன் என்ன செஞ்சு பார்த்தான், இதெல்லாம் காவல் தெய்வங்கள், இந்த பெருந்தெய்வத்தின் காவல் தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தான். அதையும் ஒத்துக்கிட்டாலும் கூட, சாமியை கும்பிட்டாலும் கூட, எனக்கு கருப்பு தான் முதல்ல, எனக்கு இதுதான் முதல்ல அப்படின்னு சொல்லி நிற்கிறான். இதே ஆளு பாப்பானுக்கு எதிராகவும் இருக்கிறான். கருப்பசாமிக்கு சாமி ஆடுற ஒருத்தன் தான் அடுத்த நாள் வந்து திராவிடர் கழகம் நடத்துகிற கூட்டத்துக்கு போய் பார்வையாளராகவும் உட்காடுறான், உதயசூரியனுக்கு போய் ஓட்டு போடுற வாக்காளராகவும் மாறுறான். இது அவனுக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது, இது ரொம்ப புரியாத புதிராக இருக்கிறது. அப்போ இதை உடைக்கணும் அப்படின்னா இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை இந்த இடத்துக்குள்ளே எப்படி நுழைப்பது, அல்லது இவர்களே பார்ப்பனரை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைக்கு எப்படி தள்ளுவது, அந்த வேலையை தானே கலாச்சார ரீதியாக தொடர்ந்து அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். எல்லா வேலை வாய்ப்புகள்லையும் அதே வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ அதனுடைய நீட்சியாக தான் இதை பார்க்கணும். இந்த சிறு வழிபாடுகள் எல்லாத்தையும் ஆரம்பத்தில் ஆதரிப்பது போல தோன்றினாலும் இதை தான் தமிழ்நாடு ஆரம்பத்திலிருந்தே எச்சரித்தது. பெரியார் ஆரம்பத்திலிருந்து எச்சரித்தது தான். தோப்பா ரீசெண்டாக அவருடைய ஆய்வுகளில் பல இடங்களில் எச்சரித்தது இதுதான். இவன் வர்றது எல்லாமே வந்து இதுக்கு தான். இதை முதல்ல ஆட்டையை போடுறது, அதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஒன் அட் அ டைம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அட்டாச் பண்ணுறது தான் இவனுடைய நோக்கமே. அதை தான் டெல்லியில் பண்ணி வச்சிருக்கிறான். இப்போ இதுதான் அப்படியே வந்து நீங்கள் அயோத்தியில் நடந்ததும் இதுதான். அயோத்தியில் வரலாறு தெரிஞ்ச காலத்திலிருந்து அங்கே ஒரு இந்து போய் வழிபாடு நடத்தியதாக ஏதாவது சான்றாதாரம் இருக்குதா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதை கோர்ட்டும் சொல்லிடுச்சு, அதை கோர்ட்டும் ஒத்துக்கிடுச்சு. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்லேயே அதை ஒத்துக்கிட்டாங்க. கீழே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆனால் அது ராமர் பிறந்ததுக்கான ஸ்ட்ரக்சரானு தெரியாது. ஆனாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த இடத்த ராமர் கோயில் கட்டுவதற்கு ஒதுக்கி கொடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்ததில்லை. கிட்டத்தட்ட இப்போ டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கிறதும் அதே தான். கோர்ட் என்னெல்லாம் சொல்லிச்சோ அதை பூரா சங்கி சொல்கிறான். அது ஒன்றும் பழமையான கோயிலெலாம் கிடையாது, அது இவங்க ஆக்கிரமித்து கட்டிக்கிட்டது. இதே டிஆர் பாலு சொன்னார், ரோட்டோரத்தில் கோயில் பேரில் போட்டு வச்சுருக்கிறாங்க, நாங்கள் வந்து அவனுக்கு நல்ல கோயிலாக தள்ளி கட்டி கொடுத்துட்டு அந்த ரோட்டை அகலப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்ன போது கோயிலை இடிக்கிறார் டிஆர் பாலு, கொந்தளிச்சான். இன்னைக்கு இந்த கோயிலை இடிக்கிறாங்க. இவங்க சொல்ற காரணம் எல்லாம் பாபர் மசூதிக்கு சொன்ன அதே காரணத்தை தான் இப்போ இவங்க சொல்றாங்க. அதே தான் பாபர் மசூதிக்கு நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ இன்னைக்கு இந்த ஹர்நாத் கோயிலுக்கு அவன் அதெல்லாம் சொல்றான். அதே அப்படியே நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறதும் அதே தான். இது எல்லாத்துக்குமே நீங்க பாருங்க, இன்னைக்கு நடக்கிற இந்த நவம்பர் 29ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி, இதுக்கு துணை நிற்பது நீதிமன்றம் தான். பாபர் மசூதியை ஆட்டையை போட்டு இடித்து தரமட்டமாக்கி அதில் ராமர் கோயில்னு ஒன்று கட்டுறதுக்கு உறுதுணையாக நின்று எல்லா வேலைகளையும் முன்னின்று காப்பாற்றி கொடுத்தது நீதிமன்றம் தான். அதே நீதிமன்றம் தான் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தையும் ஆர்எஸ்எஸ் கைகளுக்கு மாற்றி கொடுப்பதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தர்கா பக்கத்தில் இருக்க இதில் தர்காக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு வந்து மயில்கல், அது ஒரு தீபம் ஏற்றுற இது கூட மயில்கல்னு இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா நமக்கு விவரம் தெரிய அங்கே போய் அப்படி விளக்கேற்றினதாக எதுவுமே கிடையாது. இவனுக்கு தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதே. கோயிலில் வந்து விளக்கேற்றணும், நாங்கள் மலைக்கு மேலே விளக்கேற்ற போகிறோம். எப்பா கோயிலே மலைக்கு கீழே இருக்குப்பா, மலைக்கு மேலே இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோயில் தானே. நீங்கள் இன்னும் போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வுகள்லேயே கூட தகவல் இருக்குது. அந்த முருகன் கோயில் வந்து இதற்கு முன்பு சமணப்படுகையாக இருந்ததற்கான சான்றுகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருப்பரங்குன்ற எனக்கு தெரிஞ்சு இதை பேசுகிற சங்கியும் சரி அல்லது ஆதரவாக பேசுகிற நம்மாட்களுமே சரி யாருமே திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போயிருக்கவே மாட்டாங்க. உள்ள தயவு செய்து போய் பார்க்கணும். ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம் இல்லையா, திராவிட கட்டிடக்கலை கொண்ட ஒரு கோயில் அல்லது வடக்கு கட்டிடக்கலை கொண்ட ஒரு கோயிலாக கூட இருக்கட்டுமே, அது எதோடும் தொடர்பில்லாததாக திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கும். நீங்கள் அந்த கோயிலே வந்து ஒரு மலைக்கு நடுவில் குடஞ்சி கட்டின ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். படியேறி தான் போகணும். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நீங்கள் படியேறி தான் போகணும். ஃப்ளாட்டாக எதுவுமே இருக்காது. அதே போல் முருகன் சந்நிதி இருக்குல்ல, அந்த சந்நிதி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருப்பது போல் ஒரு குடைந்து செதுக்கி ஓரம் கட்டப்பட்ட ஒரு கற்ப கிரகம் அங்கே இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னா இதுதான் முருகன் அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து ஒரு லைட்டாக ஒரு பள்ளம் இருக்கும், அதில் வந்து அப்படி செதுக்கி இருப்பாங்க. நீங்கள் அதை அதில் வந்து எல்லா திண்ணீர் குங்குமம் எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் குண்டலகேசியில் இருக்கிற பாட்டை கூட இந்த சிலைக்கு பொருத்த முடியும். குண்டலகேசியில் வந்து பாடல்கள்லாம் இருக்குது. அருகதேவன் வாழ்த்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அருகதேவன் வாழ்த்தில் என்ன அப்படின்னா புடை இயக்கர் நின்று ரெட்ட ரெண்டு பக்கமும் தேவதைகள் நின்று வெண்சாமரம் வீச ஒரு கொற்ற கொடையின் கீழ் ஒரு குருநாதரை போல காட்சி, அதே பேட்டர்னில் அப்படியே இருக்கும் அந்த இது. அது பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமான ஒரு கோயிலோடு தொடர்பில்லாததான் இருக்கும். அப்போ அது அவங்க தொல்லியல் ஆய்வுகளில் சொல்கிறது போல் சமணப்படுகையாக இருந்ததற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பிற்காலத்தில் தான் அது முருகன் கோயிலாக மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட முடியும். அந்த அமைப்பை பார்க்குற எல்லாருமே அதை ஒத்துப்பாங்க, யாரும் மறுக்க முடியாது. அதை தாண்டி
இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துக்கானது அப்படின்னு வரும்போது எந்த காலத்திலுமே அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இவர்கள் விளக்கேற்றுகின்ற அந்த பகுதியாக இருக்கட்டும் அல்லது தர்கா இருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் அது கோயிலுக்கு சொந்தமானது அல்ல அப்படின்னு விரிவாக எழுதப்பட்டிருக்கு. எல்லா தீர்ப்புகள்லையும் அது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் வழங்கிய தீர்ப்புலையும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்திய அரசு அமைந்ததற்கு பிறகு இந்திய நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புலையும் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு இன்னைக்கு என்ன புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பீஸ் கமிட்டி. முதல்ல மதுரையில் எதனால் இதுக்கு பீஸ் கமிட்டி போட்டான் அப்படின்றது யாருக்குமே புரியல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சங்கீத்தனமான அதிகாரிகள் இந்த வேலையை செய்து வைத்திருக்கிறார்கள். பீஸ் கமிட்டியை போட்டு மேலே யாரும் போய் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. நவாஸ்கனி அங்கே போய் சாப்பிட்றாரு, சாப்பிட்டோடனே அதை பிரியாணின்னு கிளப்பி விடுறது. அதனை ஒட்டி அங்கே மேலே போய் யாரும் ஆடு கோழி பலியிட கூடாது, எந்த வழிபாடுமே மேலே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அப்போது கோர்ட் வந்து முதல்ல என்ன சொல்லுது, ஆமாம் மேலே அசைவம் சாப்பிடக்கூடாது, அசைவ இறைச்சி அங்கே எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு முதல் உத்தரவு. இப்போ 2வது உத்தரவு, மேலே போய் கார்த்திகை தீபம் ஏற்றலாம். அடுத்து 3வது கார்த்திகை தீபம் ஏற்ற போகும்போது எவனோ ஒருத்தன் வெறித்தனமாக போய் தர்காவை இடிப்பான். அப்போ கோர்ட் என்ன சொல்லும், ஐயோ அவங்க வந்து ரொம்ப பண்ணது ரொம்ப தப்பான விஷயம், என்ன செய்யறது, இடிச்சது இடிச்சாச்சு, ஆமாம் நீங்கள் அங்கே ஒரு முருகன் சிலையை பிரதிஷ்டை பண்ணி வழிபட ஆரம்பிச்சிருங்கன்னு கோர்ட் ரொம்ப சிம்பிளாக முடிக்கும். நம்ம என்ன நினச்சோம், இன்னொரு 20-30 வருஷத்துக்கு இதை ப்ரொலாங் பண்ணி கொண்டு போவானோன்னு பார்த்தா இல்லை, ரொம்ப துரிதமாக இன்னும் பாருங்க ஒரு 3 வருஷத்துக்குள்ள அந்த தர்காவை வந்து இவர்கள் என்னென்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னு இதற்கு நீதிமன்றம் துணை போகிறது அப்படின்றது தான் ரொம்ப அதிர்ச்சிக்குரிய விஷயம். தீர்ப்பு கொடுத்தது யாரு? ஜி.ஆர். சுவாமிநாதன். ரொம்ப அற்புதமான தீர்ப்பு அவர் கொடுத்தாரு. அப்படின்னாலே நீங்கள் இந்த ஆளுநர் R.N. ரவி, ஜி.ஆர். சாமிநாதன் இவாளுடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. ஒருத்தன் வந்து எச்ச இலையில உருண்டு பிறல்றது வந்து தர்மப்படி உருள்றா, அதை போய் நீங்கள் கேள்வி கேட்கலாமா? மத உரிமை அது. ஆமாம், அதே மத உரிமை இவர் உருண்டு காட்டுவார். இது மத உரிமை என்பதை நிரூபிக்கும் வகையில் ஜி.ஆர். சாமிநாதன் அந்த எச்சிலை கோயிலுக்கு போய் அந்த எச்சிலையில உருண்டு காட்டுவார். என்னைக்கு வரப்போறாருன்றதை கேட்டு சொல்லுங்க. நம்பிக்கைன்னா அவர் இந்து தானே, மத நம்பிக்கைன்னு ஒத்துக்கிறாருல, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அதனால தான் தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, கொடுங்க, உருண்டு காட்டுங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபேக்சுவலான கிரவுண்ட்ஸை பற்றி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் விரிவாக உங்கள் சேனல்லையும் பேசியிருக்கிறாரு, பேரலையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த ஃபேக்சுவல் கிரவுண்ட்ஸ் எதை பற்றியுமே கன்சிடர் பண்ணாமல் இப்போ இந்த ஜி.ஆர். சாமிநாதன்ற ஒரு அமர்வு எவ்வளவு குண்டக்க மண்டக்க குதர்க்கமான தீர்ப்புகளை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் பரப்பையே சிதைத்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். இதுதான் வடக்கில் நடந்தது. இது எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் மூலமாக சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்போ நாளைக்கு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல, கோர்ட்டில் எந்த காலத்திலுமே இதெல்லாம் சொன்னது கிடையாதுன்னு இப்போ சொல்லிட்டாங்கல்ல, இனி இதுதானே ப்ரெசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக மாறும். அதை என்ன சொல்லிடுவான், அது வெள்ளக்காரன் ஜட்ஜ்மெண்ட்டுப்பா, அதெல்லாம் எடுத்துக்கிட முடியாதுப்பா, நம்மால் கொடுத்துருக்கிறாருப்பா, இந்தியர் கொடுத்த தீர்ப்பை பாருங்கள் அப்படின்னு ஜி.ஆர். சாமிநாதன் ஜட்ஜ்மெண்ட்டை தூக்கிட்டு வந்து காட்டுவான் நாளைக்கு. அப்ப இந்த இந்தியர் என்கின்ற பெயரால் இந்தியராக இருக்கக்கூடிய இஸ்லாமியரின் வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியர் என்ற பெயரால் இந்தியராக இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரத்துவத்தோடு வழிபடக்கூடிய சூழல் கெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியர் என்ற பெயரால் இந்துக்களாக வாழ்பவர்கள் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழலை திருப்பரங்குன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தேசியவாதத்தின் பெயரால் இங்கு இருக்கக்கூடிய சாமானியர்களுடைய வாழ்க்கையை நசுக்க பார்க்கிறார்கள். இந்த கோயிலுக்கு இப்போ நாளைக்கு வரப்போறான் போறான் பாருங்க, பூரா சங்கியா வரப்போறான், வந்து நின்று ஹே 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 ஹேன்னு கோஷம் போடுவான். அதற்கு பிறகு கலவரம் பண்ணுவான். யாரோ ஒருத்தர் டென்ஷனாகி கள்ள தூக்கி எரிஞ்சிட்டா போதும், அதற்கு பிறகு அதை என்னவாக வேண்டுமானாலும் மாற்றுவதற்கு அவன் தயாரா இருக்கிறான். எலெக்ஷன் நெருங்குது, அதை தான் இன்னும் கவனிக்க வேண்டியது இருக்கு. எலெக்ஷன் நெருங்குற சூழ்நிலையில இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பது என்பது வேறு ஏதும் திட்டம் இதற்கு பின்னால் இருக்கிறதா? ஏன்னா பாருங்க, சம்பந்தமே இல்லாம எந்த கிரவுண்டுமே இல்லாம ஒரு ஃபேக் அஃபிடவிட்டின் அடிப்படையில் சிபிஐக்கு ஒரு பக்கம் பெட்டிஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றான். எந்த ஆதாரமே இல்லாம மலைக்கு மேல நான் கறி சாப்பிடக்கூடாது, 200-300 வருஷமா நான் தின்னுகிட்டு இருந்த கறியை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆள் திங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி பொறுத்துக்கிட்டு போறது அப்படின்றது தான் தமிழர்கள் முன்னால் வைக்க வேண்டிய அடிப்படையான கேள்வி. அப்போ டெல்லியில் ஆக்கிரமிப்பை அகற்றுகிறார்கள் இல்லையா, அதே தான் இன்னைக்கு வந்து முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருவான், நாளைக்கு சுப்பிரமணியரா மாற்றுவான், அதற்கு பிறகு அதை RSS கூடாரமாக மாற்றுவான், அதுக்கு பிறகு சாகால வச்சு பயிற்சி கொடுப்பான், நம்மளை பூரா அதுக்கு அடியாலாம் மாற்றுவோம். இப்போ டெல்லியில் வந்து கோயில் இடத்த நிர்வாகம் பண்ண வந்து அந்த கோயில் சொத்தை பாதுகாக்க வந்து அந்த கோயில் சொத்தையே இப்போ RSS ஆட்டையை போட்டுருக்கு சொல்ல வரீங்க. ஆலயத்தை பாதுகாப்போம்னு தான் வந்தவன் வந்து டெம்பிளை நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு இடத்த குத்தகைக்கு எடுத்தான். குத்தகைக்கு எடுத்தவன் வந்து நம்மளே வச்சுக்கிடாம நம்ம வேற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாற்றிடுவோம், ட்ரஸ்ட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் இதையும் சொசைட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணுறான், இதையும் சொசைட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணுறான். சொசைட்டி டு சொசைட்டி வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டியை, அந்த அடிப்படையில் ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். இன்னைக்கு டேக் ஓவர் பண்ணிட்டான். அந்த RSS கட்டிடம் இருக்கிறது வந்து கோயில் இடம்.
அதை இப்போ இவங்க தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆமா. அப்போ சுற்றி இருக்கிறதெல்லாம் இவங்க என்க்ரோச்மெண்ட்னு சொல்லி தூக்குறாங்க. ஆமா, இது வந்து கொஞ்சம் முன்னாடி. நீங்க இன்னும் பழங்காலத்துக்கு போனீங்க அப்படின்னா அது பழங்குடிகள் வாழ்ந்த இடம், அது வனப்பகுதியாக இருந்த இடம். அப்போ பழங்குடிகள் வாழ்ந்த இடமாக அது இருந்திருக்கிறது. அதே தான் திருப்பரங்குன்ற மலையிலையும். இந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி வாழக்கூடிய இன்றைக்கு வந்து பிசி எம்பிசி அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த எல்லா சமுதாயத்துக்குள்ளேயும் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய தொன்மத்தினுடைய நீட்சி அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வடிவத்தில் சங்க இலக்கியத்திலிருந்து நீங்கள் ரெஃபரன்ஸை காட்ட முடியும். ஏன் அந்த முருகன் வழிபாட்டுக்கே கூட சங்க இலக்கியத்திலிருந்து அவன்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய இந்த பழங்குடிகளுடைய இடத்தில் முருகன் கோயில் வந்ததே முதல்ல சிக்கல். அதற்கு பிறகு வந்து அதை தர்காவை வைத்து கொண்டு தர்கா இருக்கும் இடம் முருகன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் இடையில ஒரு கலவரத்தை உருவாக்கி நமக்குள்ளேயே எதிரியை உருவாக்குகின்ற வேலையை தமிழ்நாட்டிலேயே செய்து விட்டார்கள். இது அரசியல் ரீதியாக அனைத்து அமைப்புகளும் சரி கட்சிகளும் சரி ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய ஒரு காலம். இதை வந்து கன்சாலிடேட்டடாக அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நின்று இதை போராட்டத்தை முன்னெடுக்கலை அப்படின்னா இன்னைக்கு எப்படி வந்து என்க்ரோச்மெண்ட்டுன்ற பேரில் ஹர்நாத்ன்ற கோயிலை இடித்தானோ மக்கள் வாழும் பகுதியை இடித்தானோ நாளைக்கு தர்காவையும் என்க்ரோச்மெண்ட்ன்ற பேரில் இடிப்பான். எல்லாத்துக்கும் தேவை ஒரு சின்ன நோட்டீஸ் தானே. யாரோ ஒரு அதிகாரி இது என்க்ரோச்மெண்ட்னு ஒரு நோட்டீஸை போட்டு 45 நாள் அதை தெரியாமல் மெயின்டைன் பண்ணிட்டா போதும், இடிச்சு தள்ளிடலாம். அது வெறும் வந்து தர்காவை அப்புறப்படுத்துது அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடு கீழே அந்த கோயில்களை கொண்டு வருது, அந்த இடத்த கொண்டு வருதுன்றது தான் நோக்கம். ஆமாம், மதுரை மாதிரியான நகரம் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் வர்றது அப்படின்றது இன்னும் ரொம்ப ஆபத்தானது. ஏன் அப்படின்னா சவுத்தில் வந்து கன்னியாகுமரி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பகுதிக்குள்ளே தனக்கு ஹோல்டு இருக்கிறதா அவன் ஒரு வேலை பார்த்தான். அது எதன் அடிப்படையில் அப்படின்னா ஒரு மத கலவரத்தின் அடிப்படையில், மண்டைக்காடு கலவரத்தின் அடிப்படையில். இங்கே கோயம்புத்தூரில் ஆர்எஸ்எஸ் தனக்கு ஒரு சின்ன ஹோல்டு இருக்கிறத தொடர்ந்து வலியுறுத்துகிறது. அதற்கு காரணம் அங்கு நடந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல். இப்படி 2 பகுதி தான். இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த சின்ன பகுதியோட கன்சாலிடேட்டடாக மாறிடுது. ஆனால் இது பரவலாக மாற மாட்டேங்குது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நகரம், தமிழ்நாட்டினுடைய வழிபாட்டு முறைகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நகரம், தமிழ்நாட்டினுடைய ஜாகிரபியில் ரொம்ப முக்கியமான ஒரு நகரம், தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். இந்த நகரத்தை ஆர்எஸ்எஸ்ஸின் கீழ் கொண்டு வந்து விட்டால் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் என்னன்னாலும் ரீரீட் பண்ணலாமே. நாளைக்கு திருப்பரங்குன்றம் உள்ளுக்குள்ளே வந்து என்னென்ன தான் பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் புதிய விதிமுறைகளை வைப்பான். அது எல்லாத்துக்கும் வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு பொய் சொல்லுவான். ராமர் கோயிலுக்கு அது தானே சொன்னான், ஒரு சிலையை உள்ள தூக்கி போட்டது தானே. அதுக்கப்புறம் அவன் எழுதுனது எல்லாமே ஸ்கிரிப்ட் தானே. அந்த ஸ்கிரிப்டை இந்தியாவே நம்பிருச்சு. அப்போது அதே மாதிரி எப்படி இந்தியாவுக்கு உயிர் நாடி அயோத்தின்னு கண்டுபிடிச்சு அங்கே போய் ஒரு குண்டு வச்சானோ அதே போல் தமிழ்நாட்டுக்கு உயிர் நாடி மதுரைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மதுரையில் வந்து இவன் வந்து குத்த வச்சு உட்காந்துருக்கிறான். இவர்களை வந்து விரட்டி அடிக்கிறது தான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரும் பணி. இது எலெக்ஷனை தாண்டி இதில் பார்க்க வேண்டிய வேலைகள் தொடர்ந்து சாதி சங்கம் வாரியாக மத அமைப்புகள் வாரியாக ஆர்எஸ்எஸ் காரன் ஊடுருவி வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இதற்கு எதிர்த்தரப்பில் வெறுமன பிரச்சாரம் மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த அமைப்புகளுக்குள் நாம் ஊடுருவ வேண்டும், அங்கு போய் வேலை பார்க்க வேண்டும். அது மாதிரியான ஒரு வேலை திட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி அமைப்புகளும் சரி முன்னெடுக்கலை அப்படின்னா இழப்பு ரொம்ப பெருசாக இருக்கும். வெறும் தர்காவுக்கு ஆபத்துன்றது மட்டும் இல்லாமல் சுற்றி குடியிருக்கிற எல்லா மக்களுக்குமான ஆபத்துன்றதை அதை. ஆமாம், நீங்கள் வந்து கோயிலுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயில் என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலைக்கு முன்னாடி கோபுரம் மாதிரி தெரியும்ல, அந்த கோபுரத்துலேருந்து 10 அடி தூரத்தில் கடை ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் 4 வீதியில வந்து கடையாக தான் இருக்கும். அந்த எல்லாம் அங்கே கடை வச்சுருக்கிறவன்லாம் யார்? அந்த முருகன் மீது நம்பிக்கையை வச்சுருக்கிறவன் தானே, அந்த முருகனை தினமும் சாமி கும்பிட்றவன் தானே, அந்த முருகனுக்கு தேங்காய் பழம் பத்தி விபூதி விற்கிறவன் தானே. அவனை பூரா நாளைக்கு ஆக்கிரமிப்பாளர்னு விரட்டி அடிப்பான். இங்கே டெல்லியில் ஒரு பேசின பேர் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை நயினார் நாகேந்திரன் மகன் நயினார் பாலாஜி ஃபேக்கான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கோடிக்கணக்கில் விற்றுருக்கிறாரு, பல கோடிகளுக்கு விற்றுருக்கிறாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டு தலையிட்டு அதை காப்பாற்றி வச்சிருக்குது, அறநிலையத்துறை தலையிட்டு அதை காப்பாற்றி வச்சிருக்குது. அப்போது ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத போது கூட இதெல்லாம் நயினார் வந்து பாஜக தலைவராக ஆவதற்கு முன்னாலேயே கூட கோயில் நிலத்தை தன் மகன் பேரில் பட்டா போட்டிருக்கிறாரு அப்படின்னா நாளைக்கு திருப்பரங்குன்றத்தை ஆர்எஸ்எஸ் பேரில் பட்டா போடுறதுக்கு இவன் என்னன்னாலும் செய்வான். இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக பெரும் ஆபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மூவ். இதில் கோர்ட்டுகள் அம்பலப்படுத்தப்பட வேண்டியது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. கோர்ட்டுக்கு மக்கள் மத்தியிலிருந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தாவிட்டால் இப்படி தடித்தனமான தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்கி தமிழர்கள் மண்டையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவன் குடுமி போட்டு கொண்டிருப்பான். இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.
நன்றி.